வணக்கம். வெல்கம் டு குரு கிராமர் மாஸ்டர். ஐ ஆம் திரவிதா. லாஸ்ட் 3 days தான் நவுன்ஸ் பத்தி டீடைலா பார்த்தோம். இன்னைக்கு நவுன் ரூல்ஸ், அதாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்க போறோம். ஓகேங்களா? அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்ப சிங்குலர் நவுன் ப்ரிபோசிஷன்ஸ் நவுன், அதாவது சிங்குலர் நவுன் ப்ரிபோசிஷன் சிங்குலர் நவுன் தான் வரணும். சிங்குலர் நவுன் ப்ரிபோசிஷன் ப்ளூரல் நவுன் வரக்கூடாது. plural noun preposition singular noun வரக்கூடாது. ஓகேங்களா? இப்ப days by days வரக்கூடாது, day by day தான் வரணும். My health is improving day by day தான் சொல்லணும். The situation is getting better day by day தான் வரணும். days by days வரக்கூடாது, day by day. அதாவது singular noun preposition singular noun. அதுக்கு தான் உங்களுக்கு singular noun preposition singular noun கொடுத்திருக்கு. noun preposition noun அப்படின்னு கொடுக்கல. ஓகேங்களா? She became stronger step by step, steps by steps சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா நாட்கள் பை நாட்களாக அப்படின்னு வராது, நாள் பை நாளாக, டே பை டே அப்படின்னு வரணுமே தவிர days by days அப்படின்னு வரக்கூடாது. we learned English lesson by lesson, lessons by lessons வரக்கூடாது, lessons by lesson அப்படின்னு வரக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் day by day. ஓகேங்களா? days after days அப்படின்னு சொல்லக்கூடாது, day after day தான் சொல்லணும். days after days வரக்கூடாது, day by day தான் வரணும், days by days வரக்கூடாது. row upon row வரணும், rows upon rows வரக்கூடாது. அதே மாதிரி rows upon row அப்படின்னு வரக்கூடாது. man after man வரணுமே தவிர men after men வரக்கூடாது, men after man அப்படின்னு வரக்கூடாது. singular noun preposition singular noun, singular noun by singular noun இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். plural form வரக்கூடாது, அது wrong. இது எதை சொல்லுது அப்படின்னா gradual progress சொல்லக்கூடியது. அதனால singular noun preposition singular noun இதுல ரொம்ப குளறுபடி தப்பு பண்ணுவோம். அதனால தான் first point இதை கொடுத்திருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் rupees and miles. ருப்பீஸும் மைல்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்கும், நமக்கு ஃப்ளூரலா இருக்கும், ஆனா சிங்குலரா தான் ட்ரீட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ 10 ருபீஸ்ன்றதுக்கு அப்புறம் நம்ம வேர்ப் என்னதான் போடணும், 10 ருபீஸ் ஆர்ன்னு போடக்கூடாது, 10 ருபீஸ் ஈஸ்ன்னு தான் போடணும். ஓகேங்களா? 10 ருபீஸ் இஸ் எனஃப். இதே மாதிரி மைல்ஸ் பார்க்கும்போது ஃப்ளூரல் டிஸ்டன்ஸ் 5 மைல்ஸ் இஸ் ஏ லாங் டிஸ்டன்ஸ். யூனிட் மெஷர்மெண்ட்டுக்கு எப்பவுமே சிங்குலரா தான் எடுக்கணும், வேர்பும் சிங்குலரா தான் இருக்கணும். I have 10 rupeesனா என்ன அர்த்தம், என்கிட்ட 10 ரூபாய் இருக்கு, 10 ஒரு ரூபாய் இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இந்த புக் காஸ்ட் 10 rupees. இதுல அமௌண்டா தாமே சொல்றோமே தவிர சிங்கிள் காயினா நம்ம இந்த இடத்துல சொல்லல. ஓகே, நெக்ஸ்ட் ஏ 10 rupee. ஏன் 10 ரூபினா என்ன, உங்கள்ட்ட ஒரு 10 ரூபாய் இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? 10 ரூபாய்னா ஒரு சிங்கிள் காயின் அல்லது நோட், 10 ரூபாய் காயின் அல்ல 10 ரூபாய் நோட். ரெஃபர் டு ஏ சிங்கிள் காயின் ஆர் note of a 10 rupee. ஓகேங்களா? இப்ப ஏ 10 ரூபிக்கும் 10 rupeesக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தெரிஞ்சா okay, used when we want to identify the specific unit of currency. I have a 10 rupee coin. என்கிட்ட ஒரு 10 ரூபாய் நோட் இருக்கு, ஒரு 10 ரூபாய் நோட் இருக்கு. Can you give me a 10 rupee note? ஒரு 10 ரூபாய் நோட்டு தர முடியுமா? இப்ப கீ பாயிண்ட் என்ன, 10 rupees என்னது, 10 rupee என்ன, 10 rupees தான் சொல்லணும், ஏ 10 rupees சொல்லக்கூடாது, ஏ 10 rupee தான் சொல்லணும். ஓகேங்களா? ஹைலைட் ஒன் பீஸ் ஆஃப் மணி தான் என்னது, ஏ 10 rupee, ஒன் பீஸா, ஒரு காயின், ஒரு 10 ரூபாய் நோட்டு. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் the series, species, sheep, deer, fish இது எல்லாமே சிங்குலரும் ப்ளூரலும் ஒண்ணுதான். எப்படி ப்ளூரல் ஆக்குவீங்க அப்படின்னா 1 sheep 10 sheep, 1 deer 5, 1 series 3 series, 1 species several species தான் சொல்லணும். ஓகேங்களா? இது ப்ளூரல் ஃபார்ம். ஸ்பீஷீஸ் பார்க்கறதுக்கு ப்ளூரலா இருக்கும், இப்போ ஸ்பீஷீஸ் ப்ளூரலோ அப்படின்னு நினைச்சக்கூடாது. 1 species several species தான் சொல்லணும். 1 fish many fish தான் சொல்லணும், fishes சொல்லக்கூடாது. ஓகேங்களா? ஓகே, இதெல்லாம் ஆட் எஸ் ஆட் பண்ண. நெக்ஸ்ட் டசன், 100, 1000, மில்லியன். இது நவுனாவும் அட்ஜெக்டிவாவும் ஆக்ட் ஆகும். நவுனா ஆக்ட் ஆகும்போது நவுன் பிரைஸ். ஓகேங்களா? நவுன் பிரைஸ் ஆக்ட் ஆகும்போது இந்த டசனுக்கு அப்புறம், ஹண்ட்ரட்ஸ்க்கு அப்புறம், 1000க்கு அப்புறம், மில்லியனுக்கு அப்புறம் ஆஃப் வரணும். ஏதா நவுனா ஆக்ட் ஆகும்போது. இதே அட்ஜெக்டிவா இருக்கும்போது, அட்ஜெக்டிவ்னா என்னது, நவுனை டிஸ்கிரைப் பண்ணக்கூடியது. இந்த டசன் 100 மில்லியனுக்கு அப்புறம் ஆஃப் வரக்கூடாது. ஏ டசன் எக்ஸ் தான் சொல்லணும். 200 students, 200 student. இது அட்ஜெக்டிவா இருக்கும்போது 200 of students சொல்லக்கூடாது, hundreds of students சொல்லக்கூடாது. ஓகேங்களா? a dozen of xன்றப்ப இது என்னது, noun. hundreds of peopleன்றது என்னது, noun phrase. I bought a dozen eggs. ஓகேங்களா? the company earned millions of dollars அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த இடத்துல millions of dollarsன்றது இந்த இடத்துல
நவுனா இருக்கு ஓகேங்களா ஓகேவா அப்ஜெக்டிவ் கேஸா இருக்கு இப்போ dozen 100 1000 million can be plural plural எப்படி வரும் 2 dozen 3 dozens அப்படின்னு வரும் ஓகேங்களா a dozen of roses 2 dozens of pencil 3 dozens of students half a dozen of oranges ஓகேவா Next, uncountable nouns. Uncountable nouns க்கு plural form கிடையாது. Uncountable nouns க்கு plural form வராது. ஓகேங்களா water, milk, sugar, advice, furniture, information. Plural form கிடையாது. ஓகேங்களா I have two advices ன்னு சொல்லக்கூடாது. I have some advice அப்படின்னு தான் வரணும். ஓகேங்களா இதுக்கு quantifiers தான் யூஸ் பண்ணணும். Quantifiers எதெல்லாம் some, much, a lot of, little இந்த மாதிரி quantifiers தான் யூஸ் பண்ணணுமே தவிர இதுக்கு அன்கவுண்டபிளுக்கு plural ஃபார்ம் வரக்கூடாது எஸ் எல்லாம் போட்டுறக்கூடாது ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒரு சில அன்கவுண்டபிள் நவுன்ஸ் பார்த்துடலாம் அட்வைஸ் மிஷினரி ஃபர்னிச்சர் இன்ஃபர்மேஷன் லக்கேஜ் poetry ஒர்க் பேப்பர் டஸ்ட் இதுக்கு எல்லாமே என்ன கிடையாது plural ஃபார்ம் கிடையாது he gave me lots of advice ஓகேங்களா lots of advices அப்படிலாம் வராது lots of advice தான் plural ஃபார்ம் வராது ராதா sold her furniture னா வரணும் furnitures ன்னு வரக்கூடாது அத plural ஆக்கணும்னா ராதா sold some furniture ன்னு வரணும் some furnitures ன்னு வராது ஓகேங்களா please give me all information about the accident அந்த accident பத்தி எல்லா இன்ஃபர்மேஷனும் தாங்க all information தான் சொல்லணுமே தவிர all informations ன்னு சொல்லக்கூடாது ஓகேங்களா சரி நெக்ஸ்ட் கவுண்டபிள் கவுண்டபிள் அப்படின்னா என்ன எண்ணக்கூடியது ஓகேங்களா இதுக்கு சிங்குலர் ப்ளூரல் உண்டு புக் புக்ஸ் பென் பென்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஐ ஹாவ் ஒன் புக்னு சொல்றோம் ஐ ஹாவ் 5 புக்ஸ் இப்போ வந்து சிங்குலருக்கு ஏயும் ஆனும் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளூரலுக்கு நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது சீன் இருக்கு இல்லையா அது கவுண்டபிளா எப்போ வரும் அப்படின்னா the scenery around here is beautiful அதாவது அங்க பார்க்கக்கூடிய காட்சிகள் ஓகேங்களா அது சீனரின்னு சொல்றோம் the scenery around here is beautiful this is a beautiful scenery ன்னு சொல்லக்கூடாது this is a beautiful scene காட்சின்னு தான் சொல்லணுமே தவிர சீனரினா என்ன அங்க பார்க்கக்கூடிய சுற்றுப்புற சூழல் ஓகேங்களா அதை தான் சீனரின்னு சொல்றோம் this is a beautiful piece of scenery ன்னு சொல்லலாமே தவிர sceneries அப்படின்னு சொல்லக்கூடாது ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் ஏஜ் எக்ஸ்பிரஷன் இந்த ஏஜ் எப்படிலாம் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணோம் அப்படின்னா இயர்ஸ் ஓல்டுன்னு சொல்லுவோம் ஏஜ்டுன்னு சொல்லுவோம் இந்த இயர்ஸ் ஓல்டு எப்படி வரணும் அப்படின்னா நவுனுக்கு அடுத்தது வரணும் நவுன் 10 இயர்ஸ் 10க்கு அப்புறம் இயர்ஸ் ஓல்டுன்னு வரணும் ஏஜ்டு அப்படின்றது நவுனுக்கு முன்னாடி 20க்கு முன்னாடி ஏஜ்டுன்னு வரணும் ஓகேங்களா 5 இயர்ஸ் ஓல்டு பாய் 6 மந்த் ஓல்டு கேர்ள் 3 வீக்ஸ் ஓல்டு ஃப்ரெண்ட் 2 டே ஓல்டு பேபி ஓகேங்களா நெக்ஸ்ட் அனதர் வாஸ் அதர் அனதர்னா என்ன அதர்னா என்ன உங்களுக்கு தெரியும் அனதர்னா என்னது இன்னொன்று கூட ஒண்ணுன்னு அர்த்தம் ஓகேங்களா அனதர் கூட ஒண்ணு தாங்க அப்படின்னு அர்த்தம் எக்ஸ்ட்ராவா ஒண்ணு தான் அப்படின்னு அர்த்தம் ஒன் மோர் அப்படின்னு அர்த்தம் அடிஷனல் சிங்குலர் அதர் அப்படின்னா என்னது டிஃபரெண்ட் ப்ளூரல் ஓகேங்களா வேற வித்தியாசமா அப்படின்னு அர்த்தம் டிஃபரெண்ட் சிங்குலராகவும் வரும் ப்ளூரலாகவும் வரும் ஐ நீட் அனதர் பென் அப்படின்னா எனக்கு கூட ஒரு பென் வேணும்னு அர்த்தம் ஐ லைக் அதர் புக்ஸ் அப்படின்னா என்ன வேற ஒரு புக் வேணும்னு அர்த்தம் அனதர் வந்து ஒன் மோர் அதர் வந்து டிஃபரெண்ட் ரிமைனிங் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா ஈச் எவரி ஈச்னா ஒன்னு இண்டிவிஜுவலா அப்படின்னு சொல்லலாம் எவரினா ஆல் ஐட்டம் டுகெதர் ஆனா குரூப் அதுவும் சிங்குலர் தான் ஈச் பிளஸ் சிங்குலர் நான் ப்ரோனான் ஈச் ஹவுஸ் இஸ் ஒயிட் அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லா ஹவுஸும் ஒவ்வொரு ஹவுஸும் ஒயிட்டா இருக்குன்னு அர்த்தம் தே ஹெல்ப் ஈச் அதர் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டாங்கன்னு அர்த்தம் ஈச் வாண்டட் எ நாவல் ஃபார் ஹிம்செல்ஃப் ஓகேங்களா ஈச் வாண்டட் எ நாவல் ஃபார் ஹிம்செல்ஃப் எவ்ரிபடி எவ்ரி ஒன் வந்து சிங்குலர் தான் everybody was there அப்படின்னா எல்லாரும் இங்க இருக்கிறாங்கன்னு அர்த்தம் எவ்ரி ஒன் ஹேஸ் பென் ஒவ்வொருத்தையும் பென் இருக்கு ஓகேங்களா அப்ப ஈச்னா இண்டிவிஜுவல் ஐட்டம் ஒவ்வொருத்தரையும் செப்பரேட்டா சொல்லுது எவ்ரி அப்படின்னா எல்லாத்தையும் குரூப்பா சொல்லுது அதுவும் சிங்குலர் தான் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் லாட்ஸ் ஆஃப் பிளென்டி ஆஃப் லாட் ஆஃப் அப்படின்னா என்ன லார்ஜ் அமௌண்ட்னு அர்த்தம் ஓகேங்களா A quantifiers for large amount can be used with a countable and uncountable noun. Lots of, plenty of. Countable க்கும் யூஸ் பண்ணுவோம் uncountable க்கும் யூஸ் பண்ணுவோம். I have a lot of friends அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இது countable. There is a plenty of water அப்படின்னா என்னது என்ன முடியுமா தண்ணியா இல்ல நிறைய தண்ணி இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவான் uncountable. We saw lots of birds இது countable நிறைய birds பார்த்தோம் lots of birds அப்ப interchangeable in informal writing formal வந்து என்னது lots of plenty of